மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் காரும் தலைகீழாக கவிழ்ந்ததில் 15ற்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இந்த விபத்துக்கு என்ன காரணம்? காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்களா? மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை சமயநல்லூர் அருகே இந்த அரசு பேருந்தும் காரும் ஒன்றே ஒன்று முந்தி செல்ல முயற்சித்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் காரும் அந்த பேருந்தும் தலைகீழாக கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கோயம்புத்தூரில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு மதுரையை நோக்கி இந்த அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சமயநல்லூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த காரை முந்தி செல்வதற்காக அந்த அரசு பேருந்து முயற்சித்த பொழுது அந்த காரும் பேருந்தும் பக்கவாட்டில் மோதியதால் இரண்டுமே, அதாவது காரும் அரசு பேருந்தும் உடனடியாக அந்த சரிவில் அருகில் இருக்கக்கூடிய அந்த சரிவில் அந்த காரும் அரசு பேருந்தும் நிலைத்தடுமாறி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் அந்த பயணிகள் 15க்கும் மேற்பட்டோர் தலை, கை, கால்கள் உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்ட மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு நேற்று இதே போன்று இந்த பகுதியில் இந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் தான் இதே போன்று ஒரு அரசு பேருந்து டயர் வெடித்ததன் காரணமாக முழுமையாக கவிழ்ந்து அதில் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். ஒரே சாலையில் 2 விபத்துகள் நேற்று மீண்டும் நடைபெற்றிருப்பது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டு அவர்கள் அந்த பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.